அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். பணத்தை தாண்டி பெருசா வேற எதுவும் இருக்கா? Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. ரஜினிகாந்த் சீமான் அவர்களுக்கு இடையிலான சந்திப்பு. இன்றிலிருந்து ரஜினிகாந்த் பச்சை தமிழர் என்று அழைக்கப்படுவார். விஜயனுடைய வருகை சீமானுக்கு பெரும் பீதியை தந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து கொத்தாக வண்டி வச்சுட்டு எல்லாரும் வெளியில வரோம். ரஜினிகாந்த ஒரு தீவிர RSS காரர் அல்லது தீவிர சங்கி என்று சொன்னது யார் கடந்த காலத்துல? விஜய் சீமான் தான் சொன்னார். இப்ப ரஜினிகாந்த் சங்கி இல்ல, சங்கி என்றால் தோழன். நீங்க ஒரு புது விளக்கம் கொடுக்குறீங்களே. ரஜினிகாந்த் பார்த்துட்டு வந்தனால என்ன சங்கின்னு சொல்றீங்க? அப்ப நீங்களாம் யாரு மங்கியான்னு கேட்கிறாரு. நான் சங்கி, நான் அவரை பார்த்துட்டு வந்து நான் சங்கினா முதல்வர் பாக்குறாரு, பல தலைவர்களும் பாக்குறாங்க, அப்ப அவங்களும் சங்கியான்னு கேட்கிறாருல. அரசியலும் பேசினாங்க சார். இப்படி வைங்களேன், ஒரு இயக்குனர், திரைத்துறையை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும், இவர் இயக்குனர், நடிகர். அடுத்த படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க. சினிமாவும் பேசியிருக்காங்க. இப்போ சீமான் படம் எடுத்துட்டு இருக்காரா? நடிக்கிறாருல. தமிழ்நாட்டு அரசியல நீ தலையிடாத, உனக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா நீ தமிழன் இல்லைன்னு சொன்னது யாரு? இதை விட கொடுமையான வார்த்தை சொன்னாரு. வெற்றிடம் சுடுகாட்டில் இருக்கு, போய் படுத்துக்கன்னு சொன்னார் சார் ரஜினிகாந்த். பார்த்து பெரியார் வாழ்க. யார் தெரியுமா? பெரியார் தன் மீது வீசப்பட்ட எல்லாம் தொகுத்து அதுக்கப்புறம் அதே பெரியார் திட்டுறாரு. விஜய ஆகா ஓகோன்னு ஒரே சார் ரொம்ப வேண்டாம். பாஜக ஒரு நல்ல கட்சின்னு திமுக சொல்லியிருக்கு. திமுகவே எதிர்க்குது. முரண்பாடுகளை நம்ம தொகுக்கலாம். விஜய் என்னை எதிர்த்தாலும் நான் ஆதரிப்பேன் சொன்னீங்களா? சொல்லலையா? அவர் உங்களை எதிர்க்கவே இல்லையே. அடுத்த நாளே கூமுட்ட லாரியில் அடிபட்டு சாவ. ஏன்? இந்த சந்திப்பின் பின்னால் RSS இருக்கு. RSS ஏன் பின்னிலிருந்து இயக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன தேவை? முக்கியமான கேள்வி. எப்படியாவது இங்க தமிழ்நாட்டுல நாங்க கால் வைக்கணும். பாஜக எவ்வளவு முயற்சி பண்ணிச்சு, முடியல. அப்ப சீமான களமிறக்குறாங்க. திமுக அரசு நீங்க கேள்வி கேட்டா ஒரு லாஜிக் இருக்கு. இதுக்கும் திராவிட சித்தாந்தத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆட்சியில ஆனா திராவிட சித்தாந்தம் தான கடந்த 50 வருஷம் ஆட்சியில் இருக்கு. சார், திராவிட நீங்க சரியா பண்ணிருந்தா இதெல்லாம் இருக்காது. சித்தாந்தமா சார் சிக்கல்? அருந்ததியர்களுக்கு பார்த்தீர்களா இவ்வளவு இடத்தை திமுக கொடுக்குதுன்னு பேசுறாங்க. ரெஸ்ட் ஆஃப் ஆதி திராவிடர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் ஒண்ணும் இல்ல. இவங்களுக்கு அங்க கொடுக்காம இங்க மட்டுமே கொடுக்குறாங்க அப்படின்றாரு. அப்படி யார் கொடுக்க முடியாது சார். எப்படி கொடுக்க முடியும்? 18% போஸ்ட் பாருங்க, 4 போஸ்ட் 4மே இங்க கொடுக்குறாங்க. 18%ல 3% உள்ளீடு ஒதுக்கீடு சார். இந்த 3% உள்ளீடு ஒதுக்கீடு இல்லைன்னா கூட இந்த 18%ல 4% கூட அவங்க வரலாம். கொடுக்கணும். ஆனா நீங்க ஏன் இங்க இருந்து புடிங்கி கொடுத்துறீங்கன்ற அப்படி யாரும் கொடுக்க முடியாது சார். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழ் கேள்வி செந்தில்வேல். வணக்கம் சார். ரஜினிகாந்த் சீமான் அவர்களுக்கு இடையிலான சந்திப்பு திடீர்னு ஒன்று நிகழ்ந்துருந்துச்சு. மரியாதை நிமித்தமான சந்திப்பு. எல்லா விஷயங்களும் பேசியிருந்தோம். சினிமாவில் இருந்து அரசியல் வரைக்கும் எல்லாம் பேசியிருந்தோம்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய பார்வை என்ன சொல்றது? இன்றிலிருந்து ரஜினிகாந்த் பச்சை தமிழர் என்று அழைக்கப்படுவார். ஏன்னா சர்டிஃபிகேட் கொடுக்குற வேலையெல்லாம் இப்போ பொறுப்பு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சீமானுக்கு தானே கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஒருத்தரை மராட்டியர்னு திட்டலாம், அதுக்கு நீங்கள் கைத்தட்டணும். கன்னடர்னு சொல்லுவார், அதுக்கு நீங்கள் கைத்தட்டணும். திடீர்னு அவரை சந்தித்து அவரை நாளைக்கு அவர் வந்து ஆகாவோன்னு புகழ்வார், அதுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? கைத்தட்டணும். அவர் சொல்கிறதுக்கெலாம் நீங்கள் கைத்தட்டணும். தட்டுனா நீங்கள் யார்? பச்சை தமிழர் இல்லை. ஏன் சார் ரஜினிகாந்த்கிட்ட போய் என்ன சார் அரசியல் பேச வேண்டியிருக்குது? நீங்கள் தானே அவரை கழிவு ஊற்றுனீங்க. அவர் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பற்றி ரஜினிகாந்துக்கு என்ன தெரியும்? அந்த அவருக்கு இந்த மண்ணை பற்றி என்ன அக்கறையெல்லாம் நீங்கள் தானே கேட்டீங்க. நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா இப்போ நீங்கள் யாராக ஆகிடுவீங்க? தமிழின விரோதி ஆகிடுவீங்க. என்ன கேட்குறேன், சீமான் பீதியினுடைய உச்சத்தில் இருக்கார். நாம் தமிழர் கட்சியிலேருந்து கொத்தாக வண்டி வச்சுட்டு எல்லாரும் வெளியில் வர்றான். லாரி வாடகைக்கெல்லாம் பிடிச்சி எல்லாம் கொத்தாக வெளில வர ஆரம்பிச்சிட்டான். கட்சி கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது. விஜயனுடைய வருகை சீமானுக்கு பெரும் பீதியை தந்திருக்கிறது. அந்த பீதியினுடைய விளைவு யாரை போய் சந்திக்கிறார்? ரஜினிகாந்தை போய் சந்திக்கிறார். அதுதான் உண்மை. ஸோ இதில் வந்து அதை எப்படி மறைக்கிறதுன்னு தெரில. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சியிலிருந்து நிறைய பேர் போகிறாங்க, விஜய் வர்றதால நம்மளுக்கு பாதிப்பு இருக்குன்னு நினச்சா கூட ஏன் ஒரு ரஜினியை போய் சந்திக்கணும்? ஏன் அப்படின்னா, இப்போ அதுக்கு முன்னாடி நான் வேறு சில கேள்விகள் வச்சிடுறேன். அவர் ஏன் ரஜினியை சந்திக்கணுங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டோம். நீங்கள் ரொம்ப யதார்த்தமாக சிந்திச்சு பாருங்களேன். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டங்க. எதிர்ப்பு போராட்டத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. சரியா? 10க்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். படுகொலை செய்யப்பட்ட பிறகு அதே எடப்பாடி பழனிசாமியை பச்சை தமிழர் என்றும் சித்தப்பா என்றும் சொன்னவர், வெட்கமின்றி சொன்னவர் இந்த சீமான். ரைட், ஓகே. சுட்டுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி பச்சை தமிழர். அங்கே நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொன்னார் யார்? நடிகர் விஜய் அவர்கள். விஜய் வந்து நேரில் போய் பார்த்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் பைக்கில் போனார், 2 வீலரில் போனார். விஜயனுடைய அரசியல் நிலைப்பாடுகள் எனக்கு வேறு பல மாறுபாடுகள் இருக்குது, கேள்விகள் இருக்குது, அது வேறு. ஆனால் அங்கே களத்துக்கு போனார். களத்துக்கு போய் பெரிய எந்த ரசிகர்களையும் திரட்டாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் களத்துக்கு போய் அவரால் முடிஞ்ச உதவிகளை செய்து வந்த விஜயை
நடு ரோட்டில் நிற்கிற நீ லாரி அடிச்சுட்டு செத்துருவேன்னு சாபம் கொடுத்தாரு சீமான். ஆனால் அதே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் போராளிகளை சமூக விரோதிகள் அப்படின்னு சொன்ன ரஜினிகாந்தை இன்றைக்கி நீங்கள் நேரில் போய் பார்க்குறீங்க, வானலாவ புகழுகிறீர்கள், வாழ்த்துகிறீர்கள். சங்கி என்றால் நண்பன் என்று பொருள் அப்படின்னு திருக்குறளுக்கு உரை எழுதியது போல் நீங்கள் ஒரு புதிய உரையை எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை விட அரசியலில் கேவலமான ஒரு மனிதர் உண்டா? நான் கொஞ்சம் கடினமான வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன். இது எவ்வளவு கீழ்த்தரமான கேவலமான அரசியல் சீமானுக்கு. அப்போ தமிழருடைய அப்போ இவரை பொறுத்தளவில் என்ன, இவரை பொறுத்தளவில் யார் தமிழர்கள்? எது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, எது தமிழருடைய பிரச்சனைனா இவருடைய பிரச்சனை மட்டும் தமிழருடைய பிரச்சனை. இவருடைய வாழ்வாதாரம் மட்டும்தான் தமிழருடைய வாழ்வாதாரம். இவருக்கு கொடுக்கக்கூடிய திரள் நீதி மட்டும்தான் தமிழருடைய நன்மை, வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் அதை தாண்டி நீங்கள் வேற ஏதாவது கேட்டிங்கன்னா உங்களை துரோகி, உங்களுக்கு வந்து வேறு முத்திரைகள் குத்தப்படும். இப்போ ரஜினிகாந்த் யாருங்க? அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா, சீஃப் மினிஸ்டரா, அமைச்சரா, ஆளுநரா, குறைஞ்சபட்சம் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரா என்னவா இருக்கிறார்? நீங்கள் அவரோட போய் அரசியல் பேசுகிறதுல என்ன இருக்குது? இப்போ அவர் அரசியல் பேச தயாராக இருந்த பொழுது நீங்கள் அவர் என்ன செஞ்சீங்க? கழுவி ஊற்றுனீங்க. நீ வராத, உனக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம்? தேவேந்திரன் இதை விட கடுமையான வார்த்தைகளை அவர்கள் பிரயோகப்படுத்தினார்கள். இதை விட கடுமையான வார்த்தைகள் நான் வந்து சொல்கிறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. என்னுடைய வார்த்தைகளை எனக்கு இந்த போன்ற விமர்சனங்கள் உடன்பாடு கிடையாது. நாம் தமிழர் கட்சியினர் என்ன பேசுனாங்க? அவங்க அதில் ஒருத்தர் பேசினார், இங்கிருந்து யாராவது மகாராஷ்டிரா வந்தாங்களா கேட்டாங்களா? அதுக்கு அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்பலை. அது ஏன்னா ரஜினிகாந்த் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. ஆனால் அவ்வளவு கீழ்த்தரமாக தரம் தாழ்ந்து மரியாதைக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்களை விமர்சித்தவர்கள் யார்? சீமானும் நாம் தமிழர் கட்சியினும். இன்றைக்கி அவரை போய் ஏன் சந்திக்கணும்? நீங்கள் அரசியல் குறித்து அவர்கிட்ட பேசுனீங்களா? என்ன பேசுனீங்க? தமிழ்நாட்டினுடைய அரசியல் சிக்கல்களை குறித்து அவர்கிட்ட பேசினீர்களா? அவர் அதற்கு ஏதேனும் தீர்வை சொன்னாரா? அவருடைய அரசியல் நிலைப்பாடு எல்லோருக்கும் தெரிந்தது. அவருடைய அரசியல் நிலைப்பாடு எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. இப்போ உங்களை மாதிரியான என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சீமான் வந்து தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து அவருடைய சரிவு காலம் தொடங்கிவிட்டது. அடுத்த வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சீமானினுடைய வாக்கு சதவிகிதம் 3 விழுக்காடுக்கும் கீழே போயிடும். அந்த பயம் சீமானை ரஜினிகாந்தின் கால்களில் விழ வைத்திருக்கிறோம். என்ன சார், ஆனால் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் மேலே போயிட்டே தான் இருக்கு. 1%, 2%, 3%, 5, 8ன்னு இப்போ வந்து அங்கீகாரம் வாங்கிட்டாங்க. ஒவ்வொரு தேர்தலின் போதும் தேர்தலுக்கு முன்பும் இந்த முறை வந்து 1% குறைஞ்சிரும், 2% நான் சொன்னதே இல்லை. நீங்கள் பொதுவாக சொன்னேன். நான் வந்து தெளிவாகவே சொன்னேன், சீமானுடைய வாக்கு சதவீதம் உயரும்னு தான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்திருக்கிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதான் சொன்னேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சீமானுடைய வாக்கு சதவீதம் கடந்த தேர்தலில் அவர் வாங்கியதை விட குறையும். இதனுடைய பார்வை, என்னுடைய கணிப்பு. தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு 4 இருக்குது, நம்ம பார்ப்போம். ஏன் சொல்கிறேங்கிறதுக்கான லாஜிக்கை நான் சொல்லிடுறேன். திமுக வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற கணிசமான புதிய வாக்காளர்கள் சீமானுக்கு வாக்களித்தார்கள். இப்போது அந்த வாக்காளர்கள் எல்லாம் திரு விஜய் பக்கம் மூவ் ஆவாங்க, ஷிஃப்ட் ஆவாங்க, உறுதியாக சொல்கிறேன். அப்போ அந்த பதட்டத்திலையும் பயத்திலையும் தான் என்ன செஞ்சார் அப்படின்னா, விஜய் வருகையால் தன்னுடைய அரசியலுக்கு பெரும் நெருக்கடி ஏற்படும் என்பதால் வாலண்டியராக இவர் என்ன சொன்னார், வாண்டடாக வந்து விஜயன் தம்பின்லாம் பேசி பார்த்தார். இப்போ விஜயன் தம்பின்னு இவர் பேசி பார்த்து அவர் வந்து இல்லை சாரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு இவருக்கு பதட்டம் வந்துடுச்சு. ஐயோ நம்ம வந்து ஏமாந்துட்டோம், நம்ம வந்து விஜயை நம்மோட வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் விஜய் வந்து ரொம்ப தெளிவு, அவர் வந்து நம்மோட சேர தயார் இல்லை என்று புரிந்த பிறகு விஜயை திட்ட ஆரம்பித்தார். ரொம்ப கடுமையான வார்த்தைகளாக திட்ட ஆரம்பித்தார். இப்போ விஜய் ரசிகருடைய வாக்கு அவருக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார். போன நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ நடைபெற்று முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமான் ஒரு வேலை பண்ணார். விஜயினுடைய வாக்கு எங்களுக்கு தான், அவர் அதனால தான் மைக்கை காட்டுறாரு, மைக்கு சின்னம்லாம் சொன்னாங்க. அந்த பாடலில் வந்து மைக்கை பயன்படுத்தினார்லாங்கிற அளவுக்குலாம் சொன்னாங்க. ஸோ இனி நமக்கு விஜய் ஆதரவாளர்கள் அல்லது விஜய் ரசிகருடைய வாக்கு நமக்கு கிடையாது என்ற ஒரு முடிவுக்கு யார் வந்துட்டா? சீமான் வந்துட்டார். இப்போ விஜய் வாக்கு நமக்கு கிடையாதுன்னா அடுத்தது யாரை பார்க்குறது சினிமாவில்? கமலஹாசன் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். கமலஹாசன் எங்கூருக்காரரு, பரமக்குடிக்காரன்னு சொல்லி பார்த்தாரு. ஆனால் கமலஹாசன் திமுக அன்றைக்கி போயிட்டார். அஜித்தை நீங்கள் போய் எந்த அரசியல் வட்டத்துக்குள்ளேயும் அடக்க முடியாது. ஆனால் அஜித் வந்து ரொம்ப தெளிவாக அவர் சொல்லிட்டார். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாடி அஜித் ரசிகர்கள் பாஜக இணைந்தனர்னு ஒரு செய்தி வந்தபோது உடனடியாக அஜித் அவரிடமிருந்து மறுப்பு வந்துச்சு. நான் ரசிகர் மன்றமே வைக்கல, அப்புறம் என் ரசிகர்கள் எப்படி சேருவாங்க?
நான் ரசிகர் மன்றத்தையே கிடையாது, எனக்கு கலைச்சிட்டேன், அதனால் என்னை எந்த அரசியல் வட்டத்திற்குள்ளும் அடக்காதீர்கள்னு நடிகர் அஜித் அவர்களும் தெளிவுபடுத்தி விட்டார். அப்போ அஜித் ரசிகர்களும் உங்களுக்கு என்ன செய்ய போகிறதில்ல. அப்போ இப்போ என்ன பண்ணுறது, மீதி யார் இருக்கிறா? பெரிய அளவில் ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்களை நீங்கள் கழுவி ஊற்றுனீங்க. இன்னொன்று, விஜயகாந்த் அவர்கள் தனி கட்சி நடத்தி இன்றைக்கி அவர் மறைந்து விட்டாலும் அந்த கட்சியை திருமதி பிரேமலதா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ தேமுதிக அது ஒரு தனி கட்சி, விஜயகாந்த் ரசிகர்கள் அங்கே போயிடுவாங்க. அப்போ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, மீதி இருக்கிறது யார்? சரி, ரஜினிகாந்த் இருக்கார். ரஜினிகாந்துக்கு ஒரு ரசிகர்கள் இருக்கிறாங்க. ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஓட்டு யாருக்கு போகும்? அதை நம்ம இழுக்கலாமா? ஒரு நப்பாசை போய் ரஜினிகாந்தை பார்ப்போம், ரஜினிகாந்தை புகழுவோம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த சந்திப்பின் பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. ரஜினிகாந்த் சீமான் சந்திப்பின் பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கு. 100% தான் இருக்கு, 100%. ஏன்னா இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்தவர் யார்? இந்த சந்திப்பில் பக்கத்தில் புகைப்படத்தில் இருந்தவர் யார்? அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி. அவர் ரஜினிகாந்தினுடைய வெல்விஷர். அவர் தெளிவாக தன்னை எல்லா விவாதங்களிலும் தன்னை என்னவா அடையாளப்படுத்திக்கிறார்? ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிஸ்ட். எனக்கு அவர் நல்லாவே தெரியும், அவர் ஆர்எஸ்எஸ்காரர். அவர் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிஸ்ட், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிஸ்ட். அவர் ரஜினிகாந்த் உறுதியாக அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்பினார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் என்று நம்பினார், அதற்காக பேசினார். தவறில்லை, அது அவருடைய பார்வை, அவருடைய எண்ணம். ஆனால் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரல, ரைட். அதன் பிறகு அவர் விஜயை இப்போ கடுமையாக விமர்சித்து வருகிறார். நீங்கள் ஊடக விவாதங்களை பார்த்தீங்கன்னா விஜயை கடுமையாக விமர்சிச்சுட்டு வர்றார். அப்போ சீமானை அவர் பாராட்டி வர்றார். இப்போ விஜயை சீமான் திட்ட ஆரம்பிக்கிறார். இவர் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிஸ்ட். ரஜினிகாந்துக்கு மோடியோடு, அமித்ஷாவோடு, யோகி ஆதித்யநாத்தோடலாம் எவ்வளவு நெருக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், அவர் ஸ்டாலினோடும் நெருக்கமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். எஸ், நானே சொல்றேன், அவர் ஸ்டாலினோடு எல்லாரோடும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் கடந்த காலத்தில் பொலிட்டிக்கல் இஷ்யூஸில் மிகச் சமீப காலத்தில் அவர் ராமர் கோயில் திறப்புழாவில் கலந்து கொண்டதாக இருக்கட்டும், அல்லது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவமாக இருக்கட்டும், அல்லது இன்ன பிற விவகாரங்களாக இருக்கட்டும், அவர் தன்னுடைய அரசியல் பார்வையாக வெளிப்படுத்தியது எதை? அவர் ஒரு அரசியலை முன் வச்சார்ல. இப்போ விஜய் ஒரு அரசியலை முன் வச்சிருக்கிறார். என்ன அரசியல்? திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள்ங்கிறார். அதில் தான் சீமான் முரண்படுறார். அப்போ விஜயுடைய அரசியல் திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டையும் இணைத்த அரசியல். பிளவுவாத அரசியலுக்கு எதிரி இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசியல் எதிரின்னு அவர் சொல்லிட்டார். திமுகன்னு பேரை சொல்லலை, பட் அதை அண்டர்ஸ்டுட். சீமானை பொறுத்தளவில் திராவிட இயக்கம் தான் பிரதான எதிரி, ரைட். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போறதா சொல்லும்போது அவர் என்ன அரசியலை முன் வச்சார் சொல்லுங்கள்? ஆன்மீக அரசியல். அந்த ஆன்மீக அரசியலின் பின்னால் இருக்கக்கூடியது என்ன? அது என்ன அரசியல்? ஆன்மீக அரசியலுங்கிறது. அப்போ ரஜினிகாந்த் முழுக்க முழுக்க ஒரு வலதுசாரி சித்தாந்தவாதி. அதனால தான் அவர் சேலத்தில் பெரியார் நடத்திய பேரணியில் ராமர் படத்துக்கு செருப்பு தூக்கி வீசிட்டாங்க, செருப்பு மாலை போட்டாங்கன்னு ஒரு வாதத்தை எழுப்பி அது ஒரு பெரும் சர்ச்சையாச்சு. துக்ளக்கு விழாவில் பேசி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ரஜினிகாந்தை பொறுத்தவரை அவர் எல்லோரும் நட்பு பாராட்டினாலும் உள்ளீடாக அவர் யாராகத்தான் இருக்கிறார்? அவர் ஒரு வலதுசாரி தன்மை கொண்ட, வலதுசாரி பார்வை கொண்டவராகத்தான் இருக்கிறார். சரி, இப்போ என்னுடைய இந்த விமர்சனத்தில் உங்களுக்கு மாற்றுக்கருத்து இருக்கலாம், அல்லது வேறு யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்கலாம், தப்பில்லை, இது என்னுடைய பார்வைன்னு வச்சுப்போம். ஆனால் ரஜினிகாந்தை ஒரு தீவிர ஆர்எஸ்எஸ்காரர் அல்லது தீவிர சங்கி என்று சொன்னது யார் கடந்த காலத்தில்? இதே சீமான் தானே சொன்னார். ரஜினிகாந்த் தீவிர சங்கி நீங்கள் தான் குற்றம் சாட்டிங்க. இப்போ ரஜினிகாந்த் சங்கி இல்லை, சங்கி என்றால் தோழன் நீங்கள் ஒரு புது விளக்கம் கொடுக்குறீங்களே, இந்த நம்பிக்கையை அவருடைய எந்த செயல்பாடு உங்களுக்கு ஏற்படுத்தியது? இல்லை சார், இப்போ என்ன ரஜினிகாந்தை பார்த்துட்டு வந்தனால என்ன சங்கின்னு சொல்கிறீங்களே, அப்போ நீங்களாம் யார் மங்கியான்னு கேட்குறாரு. அப்போ நான் சங்கி, நான் அவரை பார்த்துட்டு நான் சங்கினா முதல்வர் பார்க்குறாரு, பல தலைவர்களும் பார்க்குறாங்க, அப்போ அவங்களும் சங்கியான்னு கேட்குறாருல்ல. சொங்கியான்னு கேட்டார், சொங்கியா மங்கியான்னு கேட்பார். அவர் ஏன்னா எதுக்கு மண்ணில் பேசுவார், விட்டுருங்க. நான் கேட்குறது, நீங்கள் யார்? ஒரே தட்டில் ஆமகரி சாப்பிட்டு இல்லையா? பிரபாகரனுக்கே கொஞ்சம் தொப்பை ஜாஸ்தியாக இருக்குது, தொப்பையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டயட்டு சொன்னவரா இல்லையா? நீங்கள் தானே சொல்கிறீங்க. போர்க்களம் சுற்றி போர், குழந்தைங்கள்லாம் பதுங்கு குழிக்குள்ளே ஓடி ஒளிகிறாங்க, சண்டை ஹெவியாக நடக்குது, உயிரை பணையம் வச்சு போராளிகள் அங்கே போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட உங்களுக்கு இட்லிக்குள்ளே கறியை வச்சு சமைச்சு கொடுத்தாங்களா இல்லையா? நீங்கள் யார்? நீங்கள் சாதாரண அரசியல்வாதியா? திமுகவோட உங்களை ஒப்பிடலாமா? நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி. நீ அதை பேசாதீங்க. என்ன
சார் ரஜினிகாந்தோடு அரசியல் பேசணும்னு திமுக எங்கேயா சொல்லிச்சா? திமுக ரஜினிகாந்தோடு கூட்டணி குறித்து பேசியிருக்கா? சமகால அரசியல் சிக்கல் குறித்து ரஜினிகாந்தோட பேசியிருக்காங்களா? ரஜினிகாந்தோட திமுக என்ன பேசிச்சு? என்னன்னு சொல்லுங்க சார். இல்லை சார், ஒரு மேடை சார், ஒரு கல்யாண வீட்டில் எல்லாரும் ஒன்றா சந்திக்கலாம், ஒரு புத்தக வெளியீட்டுல எல்லாரும் ஒன்றா சந்திக்கலாம். அதுல அரசியல் ரஜினிகாந்த் பேசினார்ல, ரஜினிகாந்த் அரசியல் மூத்தவர்கள் வெர்சஸ் ரஜினிகாந்த் அரசியல் பேசினார். ரஜினிகாந்தோடு நாங்கள் அரசியல் பேசினோம், சமகால அரசியல் சிக்கல் குறித்து பேசணும்னு யாராவது சொன்னாங்களா? சமகால அரசியல் சிக்கல ரஜினிகாந்தை வச்சு பேச வச்சாங்கன்னு ஒன்று வந்துச்சுல. ரஜினிகாந்தை வச்சு யாரும் பேச வைக்கல. ரஜினிகாந்த் வாலண்டியரா கூட பேசியிருக்கலாம். ஆனா ஒரு விமர்சனம் அப்படி வந்துச்சுல. ரஜினிகாந்த் தான் சார் பேசினார். அதான் அவரு பேசினார், அது அவருடைய கருத்து. ஒரு எங்க வீட்டு திருமணத்துக்கு நான் எல்லாரையும் அழைப்பேன், வர்றவங்க என்ன செய்வாங்க சார்? அமீர் வந்து சீமானுடைய பல அரசியல் செயல்பாடுகளில் கடுமையாக முரண்பட்டவர், இப்பவும் முரண்படுபவர். ஆனால் அமீரோட வீட்டுக்கு திருமணத்துக்கு யார் போனா? நட்பும் அதுதானே, அது வேற. அந்த மாதிரி இப்ப நீங்க இதே சீமான் திமுக தலைவரை போய் சந்திச்சாரு முதலமைச்சரான பிறகு. நீங்க திமுக தலைவரை போய் சந்திச்சீங்களா இல்லையா? இவங்க பாரதி ராஜா அவர்களோடு சேர்ந்து போய் சந்திச்சார். சீமான் அவருடைய வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்ட போது முதலமைச்சர் அலைபேசியில் அழைத்து ஆறுதல் சொன்னார். இது வேற. ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வது, ஒரு திருமண நிகழ்வில் கலந்து கொள்வது, ஒரு துக்க நிகழ்வில் ஒன்றாக கலந்து கொள்வது என்பது வேறு. இல்ல சார், திமுக கட்சி பிரச்சனையை பத்தி ரஜினிகாந்த் பேசல. திமுக தலைவர்கள் முன்னிலையில துரைமுருகன் அவர்கள் நேரடியா பேசினார்ல. நீங்க ரஜினிகாந்த் கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க அவர் பேசினாரு, திமுகவில் அடுத்தது யாரை தலைவராக்கலாம் அல்லது தமிழ்நாட்டு அரசியல் எப்படி எடுக்கலாம் என்பதை பற்றி விவாதிப்பதற்கு உதயநிதி ஸ்டாலினோ ரஜினிகாந்த் வீட்டுக்கு போய் அரசியல் ஆலோசனை பெறல. அப்படி பெறாங்களா? இல்ல. இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு மருத்துவமனையினுடைய விழா, அதிமுக, இவங்க நாம் தமிழர், பாஜக எல்லாரும் ஒன்னா கலந்துக்கிட்டாங்க. அந்த விழாவில் அண்ணாமலையும் சீமானும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அதை யார் நானும் விமர்சிக்கல. ஆகா, நீங்கள் அண்ணாமலையை கட்டி பிடித்தீர்கள், அதனால் நீங்கள் பாஜகவோட ஐக்கிய மாட்டீர்கள் நம்ம சொல்லலை. பகடியாக வேணா விமர்சிக்கலாம், அது வேற. ஏன்னா அது ஒரு பொது நிகழ்வு. நீங்கள் ஏன் அங்கே அண்ணாமலையை பார்த்தீங்க? இப்போ நாளைக்கே நான் விமான நிலையத்தில் அண்ணாமலையை பார்க்குறேன், வணக்கம் சொல்லுவேன், ஒரு வணக்கம் சொல்லலாம், நல்லா இருக்கீங்களா, நல்லா. இது வேற. ஏன் சீமானே நாளைக்கு நம்ம எங்கேயா நேரில் பார்த்தா என்ன செய்ய போகிறோம், வணக்கம் நல்லா இருக்கீங்களா, அது வேற. ஆனால் நான் கிளம்பி போய் அவர் வீட்லேயோ அல்லது அவர் கிளம்பி என் வீட்லேயோ வந்து உட்காந்து அரசியல் பேசணும்னு வைங்க. இல்லை சார், அரசியலும் பேசினாங்க சார். இப்படி வைங்களேன், ஒரு இயக்குனர், திரைத்துறையை சேர்ந்தவங்க 2 பேர், இவர் இயக்குனர், நடிகர். அடுத்த படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க. சினிமாவும் பேசியிருக்காங்க. சினிமாவும் பேசல, யார் சொன்னா? அவங்க தான் எல்லா விஷயங்களும் பேசினாங்க. இப்ப படம் எடுத்துட்டு இருக்கீங்களா? இப்ப சீமான் படம் எடுத்துட்டு இருக்காரா? நடிக்கிறாருல, நடிக்கலாம் சார், பல படங்கள்ல நடிக்கிறாரு சார். அப்ப நான் திரைப்படத்தை பத்தி பேச வந்தேன்னு சொல்லுங்க. இல்ல சார், ஒரு மரியாதை நிமித்தமான சார். இது என்ன சார்? சரி, நான் இப்படி கேட்குறேன் சார். ஸ்ரீலங்கால போர் முடியுது, முள்வேலி முகாம்களுக்குள் தமிழர்கள் அடைபட்டு கிடைக்கிறார்கள். இங்கிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குள் அங்கே போகிறது. இந்தியா நாடாளுமன்றத்தில் பார்வையிடுவதற்காக நாடாளுமன்றத்தில், இந்தியா நாடாளுமன்றத்தில் திமுக உள்ளிட்டவர்கள் கடும் பிரச்சனை பண்றாங்க. அந்த மக்கள் என்ன ஆனாங்கன்னே தெரியல, அந்த மக்களை பற்றிய எதுவுமே தெரியாது, நாங்கள் நேரில் போய் பார்க்கணுங்கிறாங்க. சரின்னு இந்தியா அழுத்தம் குடிக்கிறது. இலங்கை அரசு சரி வர சொல்லுங்க உங்க நாடாளுமன்ற குழுவைங்கிறது. இங்கேருந்து நம்முடைய தொல் திருமா அவர்கள், டிஆர் பாலுலாம் போனாங்க. அங்கே யார் சார் ஆட்சியில் இருந்தாப்ப? ராஜபக்ஷ தான் ஆட்சியில் இருந்தார். அப்போ போனால் ராஜபக்ஷவை தான் நீங்கள் பார்த்தாகணும். நீங்கள் தோணியில் போல, கள்ள தோணியில் போல, நேரடியாக தான் போனீங்க. அவரை பார்க்கும்போது அவர் என்ன செய்வார்? ஹலோ, ஹாய், கை குலுக்குவாரா? நீங்கள் அன்றைக்கி என்னெல்லாம் சொன்னீங்க? ராஜபக்ஷேவோடு ஏன் கை குலுக்கினீர்கள் கேட்டிங்களா இல்லையா? இன்னைக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் ஸ்னோலின் வாயிலே சுட்ட எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சித்தப்பாம்பீங்க. அங்கே சமூக விரோதிகள் புகுந்து விட்டார்கள் என்று சொன்ன ரஜினிகாந்த் நீங்கள் வீட்டில் தேடி போய் அரசியல் பேசுவீங்க. நீங்கள் யோக்கியம் என்ன? என்ன உங்களுக்கு வந்த ரத்தம் மற்றவங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? என்ன லாஜிக்கு? நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் ஒரு பொது இடத்துல சந்திக்கிறீங்க, ஒரு திருமணத்தில் சந்திக்கிறீங்க, ஒரு புத்தக வெளியீட்டுள்ளால் சந்திக்கிறீங்க, ஒரு துக்க நிகழ்வில் சந்திக்கிறீங்க, அது வேற. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், ஒன்றிய அரசினுடைய அமைச்சராக இருப்பவர் மாண்புமிகு ராஜ்நாத் சிங், அரசின் நிகழ்ச்சியில் 2 பேரும் கலந்துக்கிறாங்க. நீ அதே கேள்வி கேட்டியா இல்லையா? அன்னைக்கு கேட்டே நீ எல்லாரும் வாய்கிலேயே பேசுனீங்கல்ல. இன்னைக்கு ரஜினிகாந்த் நேரில் போய் வீட்டில் சந்திப்பதற்கு ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தலைவர், நீ கூட்டணி வைக்க போறியா ரஜினியோட? சார், ஒரு சினிமா மூத்தவர், ஒரு உச்சத்தில் இருக்கிறவர், நீ கழிவுகளை ஊத்துனா இல்லையா? அரசியல் நீங்க ஆரோக்கியமா பேசுறீங்க, வரக்கூடாதுன்னு வரல. இப்போ ஒரு பொது மனிதர் ஆயிட்டார்ல, அப்படி பேசல. அப்ப அரசியலுக்கு வரக்கூடாதுல்ல. அவர் தமிழ்நாட்டு அரசியலை பத்தி பேசக்கூடாது இல்ல சார். தமிழ்நாட்டு அரசியல நீங்க தலையிடவே கூடாது. ஏன்னா நீங்க தமிழர் இல்ல. சொன்னது யாரு? இல்லை சார், நான் கேட்டது கரெக்டாக பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டு அரசியல நீ தலையிடாத, உனக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா நீ தமிழன் இல்லைன்னு சொன்னது யாரு? சொன்னது சீமான்.
இதை விட கொடுமையான வார்த்தை சொன்னார். வெற்றிடம் சுடுகாட்டில் இருக்கு போய் படுத்துக்கன்னு சொன்னார் சார் ரஜினிகாந்தை பார்த்து. சொல்லலாமா அப்படி? எவ்வளோ வயதில் பெரியவர். எனக்கு ரஜினியுடைய அரசியலில் முரண்பாடு இருக்குது, அது வேற. ஒரு மனிதனை பார்த்து இப்படி பேசலாமா? சுடுகாட்டில் இடம் இருக்குன்னு சொல்லலாமா? நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? என் ரத்தம் தெரியுமா, என் வழி தெரியுமா, என் அது தெரியுமா, இது தெரியுமா? நீ தமிழ்நாட்டு அரசியலில் பேசவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ தமிழ்நாடு அரசியல் சார்பாக அவர்கிட்ட போய் உங்ககிட்ட என்ன இது இருக்குன்னு கேட்குறேன் பேசுறதுக்கு. சார் அவங்க கூட கொஞ்சம் கொத்தடிமைகளை வச்சிருக்காரு. அந்த கொத்தடிமைகள் இவர் என்ன சொல்லிட்டு திரும்பி பார்த்தாலும் சிரிப்பான், அல்ல கை தட்டுவாங்க. பெரியார் வாழ்க்கையம்பாரு கை தட்டுவாங்க. நான் ஒரு வீடியோ போட்டேன், அதில் தான் கொந்தளிச்சு போய் உட்காந்துருக்கான் அவ்வளோ பேரும். ஒரு 10 நிமிடம் வீடியோ, அது இன்னும் கூட 15 நிமிடமாக கூட இருக்கலாம். சார் நீங்கள் இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவருக்கும் இப்படி ஒரு முரண்பாடுகளின் தொகுப்பை மட்டும் 15 நிமிஷத்துக்கு தொகுக்கவே முடியாது. ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம், அல்ல ஒரு இடத்துல வேணால் முரண்பாடு ஏற்பட்டுக்கும். 10 நிமிட வீடியோ சார். 10 நிமிடமும் சீமானின் முரண்பாடுகள் மட்டும், ஒன்று கூட ரிப்பீட் ஆகலை. நான் தொகுத்த வீடியோ. பெரியார் வாழ்க ஒரு இதில் பேசுவார். யார் தெரியுமா பெரியார்? தன் மீது வீசப்பட்ட எல்லாம் தொகுத்து, அதுக்கப்புறம் அதே பெரியார் திட்டுறாரு. விஜய ஆகா ஓகோன்னு சார். ஒரே சார் ரொம்ப வேண்டாம். பாஜக ஒரு நல்ல கட்சின்னு திமுக சொல்லியிருக்கு. இந்த ஒன்று திமுகவே எதிர்க்குது. முரண்பாடுகளை நம்ம தொகுக்கலாம். இல்லை இந்த ஒன்று, எஸ் இந்த ஒன்று. நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி, நான் பயில வரேன். நீங்கள் என்ன சொன்னீங்க 2 நாளைக்கு முன்னாடி? என்ன சொன்னீங்க? விஜய் என்னை எதிர்த்தாலும் நான் ஆதரிப்பேன் சொன்னீங்களா சொல்லலையா? அவர் உங்களை எதிர்க்கவே இல்லையே. அவர் உங்களை எங்கேயாவது மேடை போட்டு உங்களை பேரை சொல்லி பேசினாரா? நேரடியாக சொல்லலை. நான் தமிழரை சொன்னாரா? உங்கள் பேரையாவது பயன்படுத்தினாரா? அடுத்த நாளே கூமுட்ட லாரியில் அடிப்பட்டி சாவ. ஏன் எதிர்த்தாலும் நான் எதிர்க்க மாட்டேன் என் தம்பி பச்சை தமிழன்னு சொன்னது நீங்கள் தானே? ஏன்னு கேட்குறேன். பாஜக கூட்டணி பற்றி நீங்கள் கேட்டீங்க. திமுக எஸ், யாரும் உங்களை மாதிரி அண்டர் கிரவுண்டில் போய் பண்ணலேன்னு சொல்கிறேன். அரசியல் நிலைப்பாட்டில் அண்ணா ராஜாஜியோட கூட்டணி வைத்திருக்கிறார், வெளிப்படையாக வைத்தார்கள். திமுக பாஜகவோட சும்மா பின்னணியில் போய் கூட்டணி வைக்கல, நேரடியாக பேசி கூட்டணி வச்சு குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டாங்க. செயல் திட்டத்தில் என்னெல்லாம் வச்சுருந்தாங்க? காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கக்கூடாது, பொது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாது, ஹிந்தி திணிப்பு கூடாது, ராமர் கோயில் கட்டக்கூடாது. பாஜகவினுடைய அத்துணை கொள்கைகளையும் செய்ய மாட்டேன்னு கையெழுத்து போடுன்னு கையெழுத்து வாங்கினார் கலைஞர். அந்த 5 ஆண்டு கால ஆட்சியில், வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் அந்த பாஜகவுடைய எந்த திட்டத்தையும் செயல்படுத்த விடலை திமுக. நீங்கள் அப்படி ஏதாவது பண்ணுறீங்களா? வாங்க, வெளிப்படையாக வாங்குங்கிறேன். நான் ஒருத்தரோடும் கூட்டணி கிடையாதுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. நான் யாரை நம்பி நிற்கலேங்கிறீங்க, கொள்கை தலைமைங்கிறீங்க. நான் மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சின்னு பேசிக்கிறீங்க. எது புரட்சி? ஒரு குறைந்தபட்ச நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பேசுகிற ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் நீங்கள் உறுதியாக இருந்திருக்கிறீங்களா? ஒரு ஸ்டாண்டு. மாவீரர் தின உரைகளை தூங்குங்க. 4 வருஷமும் 4 விதமாக பேசுகிறார். என்னோட ஒரே கேள்வி, மானமுள்ள தமிழனா மராட்டியனான்னு சண்டை வரும் அப்படிலாம் நீங்கள் தான் பேசுனீங்க. இன்னைக்கு ரஜினிகாந்த் மராட்டியனா, கன்னடியனா, மானமுள்ள தமிழனா? உங்கள் முடிவுல ஏதாவது மாற்றம் இருக்கா சொல்லு. இந்த விஷயத்தில் இப்போ இந்த சந்திப்பு ஆர்எஸ்எஸ் ஏன் பின்னிலிருந்து இயக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆர்எஸ்எஸ் ஏன் இங்கே இயக்குதுன்னா, இங்கே சமீபத்தில் ஒரு பார்ப்பனர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் தங்களுக்கான பாதுகாப்பு கேட்டு நடத்துனாங்க. தப்பு இல்லை, அது அவங்களுடைய உரிமை, ஓகே. ஆனால் இங்கே அவங்களுக்கு எந்த பாதுகாப்பு குறைபாடும் இல்லைங்கிறது வேறு. ஆனால் அப்படி கேட்கும்போது அவங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தினாங்க, தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஒரு அமைச்சர் கூட இல்லைன்னாங்க. ரொம்ப முக்கியமான அரசியல் சார் இது. இந்தியா முழுவதும் பார்ப்பனர்கள் மட்டுமே கோலோச்சு கொண்டிருந்த காலகட்டத்தில், எதில்? சட்டப்பேரவைகளில், மக்களவைகள், ஈவன் காங்கிரஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல, காங்கிரஸ் ஆட்சி தான். ஆனாலும் அவர்கள் மட்டுமே கோலோச்சு கொண்டிருந்த காலத்தில் 1967 பேரறிஞர் அண்ணா தலைமையில் தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள் ஒருவர் கூட இடம்பெறாத ஒரு அமைச்சரவை முதலாக பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து, பார்ப்பனிய ஆதிக்கத்தை எதிர்த்து அரசியல் பேசிய ஒரு இயக்கம் ஆட்சிக்கு வருது. அங்கேருந்து ஆரம்பிச்சது இந்த சண்டை, ஆரிய திராவிட போர். அப்போ தமிழ்நாட்டில் நம்மளால் கால் ஊன்றவே முடியலை, தமிழ்நாடு நமக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது, நம்மளால் உள்ள நுழையவே முடியலை அப்படிங்கிற இடத்துல இருந்து எப்படியாவது இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் கால் வைக்கணும். அப்போ அதுக்கு தடையாக இருக்கிறது யார்? பெரியார். அப்போ பெரியாரை முதல்ல நீ என்ன செய், காலி பண்ணு. பெரியார் எப்படி காலி பண்ணுறது? பாஜக எவ்வளோ முயற்சி பண்ணிச்சு, முடியலை. அப்போ சீமான களமிறக்குறாங்க. சீமானுடைய முழு பேச்சும் பாருங்களேன், திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்ததாகவே இருக்கும். பஸ்ஸு எங்கேயாவது பஞ்சராகி நின்றும் சார். பஸ்ஸில் மழை பெஞ்சுன்னா ஒழுகுதுன்னு வைங்க, திமுக அரசை நீங்கள் கேள்வி கேட்டால் ஒரு லாஜிக் இருக்குது, நியாயம் இருக்குது. இதுக்கும் திராவிட சித்தாந்தத்துக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் ஒரு 4 வருஷமாக என்ன நடக்குது கவனிச்சு பாருங்கள்.
சார் ஆட்சியில ஆனா இல்ல, திராவிட இல்ல. சித்தாந்தம் தானே கடந்த இல்ல 50 சார். வருஷம் ஆட்சியில் இருக்கு. சார், திராவிட நீங்க சரியா பண்ணியிருந்தா இதெல்லாம் சார், இந்த இருந்திருக்காது. சித்தாந்தமா சார் சிக்கல் சார். செயல்படுத்தியவர்கள் மோடி செயல்படுத்துறாங்க. ஹிந்துத்துவ சித்தாந்தவாதி. மோடி ஹிந்துத்துவ சித்தாந்தவாதி. நீங்க மோடியை கேள்வி கேட்கலாம், பாஜகவை கேள்வி கேட்கலாம், ஹிந்து மதத்தை திட்டுவீங்களா? இப்போ இவர் தமிழ் தேசியவாதின்னு தன்னை சொல்றாரு. நான் சீமான கேள்வி கேட்கலாம், தமிழ் தேசியமே தப்புன்னு நான் சொன்னா அப்ப என்னுடைய நோக்கம் சீமான் அல்ல, என்னுடைய நோக்கம் தமிழ் தேசியத்துக்கு எதிரானதுன்னு அர்த்தம். நான் இன்ன வரைக்கும் தமிழ் தேசியத்தை எதிர்த்து பேசல, எங்கேயும் சீமானை தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அப்ப சீமானுடைய நோக்கம் திமுக எதிர்ப்பா இருந்தா பிரச்சனை இல்லை, அது தேர்தல் அரசியல். நீங்க திமுக எதிர்க்கலாம், தப்பு இல்லை. அதிமுக எதிர்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் திமுகவுடைய நிர்வாக சிக்கல்களை கூட நீங்க திராவிட சித்தாந்தத்தோடு தொடர்புபடுத்தி திராவிட சித்தாந்தம் தான் தமிழனுக்கே எதிரின்னு பேசுறீங்க. திராவிட சித்தாந்தம் தமிழனுக்கு எங்க எதிரி? மனுநீதினு ஒரு நூல் இருக்கு. ஆரியத்தை நம்ம ஏன் எதிர்க்கிறோம்? ஏன் ஆரியம் எதிரினா மனுநீதினு ஒரு நூலை வச்சிருக்கலாம். அந்த மனுநீதியில் இப்படிலாம் இருக்குது, சட்டம் இருக்குது, இப்படி தான் இருக்கணும்னு இருக்குது. எனவே எங்களை சூத்திரன்னு சொல்லுது, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு நம்ம ஒன்று சொல்கிறோம். திராவிடம் அப்படி எங்கேயாவது எழுதி வச்சிருக்கா? தமிழனை இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, தமிழனுக்கு இதுதான் எதிரி, நீ எனக்கு எதாவது காட்டு. அப்போது உங்களுடைய நோக்கம் திராவிடம் என்ற சித்தாந்தத்தையே பலவீனப்படுத்த வேண்டும். அதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட், அதான் உங்களுக்கான அசைன்மெண்ட். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ காசு, இவ்வளோ பணம், உங்கள் மீது எந்த வழக்கும் பாயாது, ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கை எடுக்காது, உங்களை எதுவும் செய்யாது. அப்போ நீங்கள் இவ்வளோத்தையும் வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ இப்போ திராவிடத்தை வீழ்த்தி ஆகணும், அதுக்கான வேலை எல்லாத்தையும் செய்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நல்லா அவருடைய எல்லா நகர்வுகளையும் கணக்கு பண்ணி பாருங்கள். அதை நோக்கியாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் சமூக நீதியை நம்ம பேசுகிறோம், இடஒதுக்கீட்டை பேசுகிறோம். இந்த இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு என்ன சொல்லுது? இப்போவும் 2024 ஒன்றிய அரசினுடைய அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சர்களுடைய செக்ரட்டரிஸ், அண்டர் செக்ரட்டரிஸ், ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ், இந்த மாதிரியான எல்லா பொறுப்புகளினுடைய ஆர்டிஐயை வாங்கி வச்சுருக்கிறோம். இதில் எல்லாம் கோலோச்சுபவர்கள் 95 விழுக்காடு யாருன்னு கேட்டிங்கன்னா முன்னேறிய வகுப்பினர், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், பெருவாரியாக முன்னேறிய வகுப்பினர், எல்லாம் டேட்டாவோட இருக்கு. 85% போயிடுறாங்கன்னு தானே சொல்லுவாங்க. இருக்கட்டும், பச்சுப்போம். இதை எடுத்து கேள்வி கேட்கணுமா இல்லையா சீமான்? ஆனால் யாரை எடுத்து கேள்வி கேட்குறாரு? இதை எடுத்து பேசலை. அவர் யாரை எடுத்து பேசுகிறாரு? விளிம்பு நிலையாக இருக்கக்கூடிய அருந்ததியர்களுக்கு பார்த்தீர்களா இவ்வளவு இடத்தை திமுக கொடுக்குதுன்னு அருந்ததியர்களுக்கு ஆதி திராவிடர்களுக்கு, தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு அங்கே கொடுக்காம இங்கே மட்டுமே கொடுக்குறாங்க அப்படின்ற. அப்படி யாரும் கொடுக்க முடியாது சார். எப்படி கொடுக்க முடியும்? 18% போஸ்ட் பாருங்க, 4 போஸ்ட் 4மே இங்கே கொடுக்குறாங்க. 18%ல 3% உள்ளிட ஒதுக்கீடு சார். இந்த 3% உள்ளிட ஒதுக்கீடு இல்லைன்னா கூட இந்த 18%ல 4% கூட அவங்க வரலாம், அல்லது 5 கூட வந்திருக்கலாம். ஹூ நோஸ்? உங்ககிட்ட ஏதாவது டேட்டா இருக்கா? இல்ல சார், போஸ்டிங் கட்டறாரு. பாருங்க, இந்த பல்கலைக்கழகத்துல போடுறாங்க 4 சீட் இருக்குது, நாளையுமே கொடுக்குறாங்க. அப்ப மத்த சார் ஒருத்தர் ஒரு அருந்ததியர் வந்திருக்காருன்னு வைங்க சார், அவருடைய தாத்தா என்னவா சார் இருந்தாரு, அவங்க அப்பா என்னவா சார் இருந்தாரு? கொடுக்கணும். ஆனா நீங்க ஏன் இங்க இருந்து புடிங்கி கொடுத்துறீங்கன்ற? அப்படி யாரும் கொடுக்க முடியாது சார். சார் அப்படி ஆதி திராவிடர்கள் யாரும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் சீட் கொடுக்க மாட்டாங்க. அப்படி அதுதான் 2 சமூகங்களை உழைக்கும் 2 சமூகங்களுக்கு இடையில் மோதலை ஏற்படுத்தக்கூடிய திட்டமிட்ட சதிங்கிறேன். தேவேந்திர குல வேளாளர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு ஒரு விழுக்காடு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இதே தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கிறாங்க, இன்னைக்கு அவங்க பட்டியல் இதுல இருந்து வெளியில வரணும்னு போராடிட்டு இருக்காங்க. ரைட், அது அவங்களுடைய உரிமை, கோரிக்கை. ஆனால் இதே தேவேந்திர குல வேளாளர்கள் ஒன்றிய அரசினுடைய செக்ரட்டரிஸில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏன் பார்ப்பனருடைய ஆதிக்கம் அங்கே தலைவிரித்து ஆடுகிறது? நீங்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா சீமான்? யாரை கேட்கல? முதல் தலைமுறையாக ஒருத்தர் எந்திரிச்சு வரான், நீங்கள் அவனை எதிரி அனுப்பாட்டுறீங்க. மன்னர் காலத்திலேருந்து 4-5 தலைமுறையாக ஒருத்தர் உட்காந்துருக்கான், அவனை நீங்கள் பேசக்கூட மறுக்கிறீங்கன்னா அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நான் ஒரு வீடியோ இருக்கு உங்ககிட்ட காட்டட்டுமா? இங்கே தமிழ்நாடு பிராமண சங்க தலைவர் பேசுகிறாரு. தண்ணி கொடுங்கோன்னு சொல்லிட்டாங்க ஒரு ஆற்றுல. நான் போனேன், அந்த மாமி தண்ணி கொடுங்கோன்னு சொல்லிட்டாங்க. நான் எந்த குறிப்பிட்ட சமூகத்தையும் எதிராக பேசல தேவேந்திரன், தனி நபர்கள் மட்டும் தான் பேசுகிறேன். தயவுசெய்து தெளிவுபடுத்துகிறேன். எந்த சமூகத்துக்கும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் நான் குற்றவாளி கூண்டில் ஏற்ற விரும்பலை, தனி மனிதர்களை சொல்கிறேன். அவர் சொல்கிறார், மாமி உங்களுக்கு என்ன கேடு, தீர்த்தம் கொடுங்கன்னு சொல்லப்படாதா அப்படின்னு சொன்னப்போ அந்த மாமி சொன்னாங்க, இந்த பாலா போன சனியை என் வாயில் வந்து ஒட்டின்னு எடுத்து. எது சனியன் சார்? தமிழ். தண்ணிங்கிறது சனியனா, தமிழ் வார்த்தை. தமிழ் வார்த்தை சனியன்னு சொல்கிறவங்கள நீங்கள் என்ன சொல்கிறாரு ஒரு பேட்டியில், ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில், அவர்கள் தமிழர்கள் தான்ங்கிறார். தமிழர் நீஷா பாஷைன்னு சொன்னார் சங்கராச்சாரி, அவங்க தமிழர் தான் சொல்றாரு. ஆனால் தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் பெற்று தந்த தமிழுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த வள்ளுவர் இவர்கள் யாரையும் சார் பெரியார் தமிழை என்ன சொன்னார்னு கேட்குறாங்க, அதையும் சேர்த்து கேட்குறாங்க சார்.
தமிழர் நாடுன்னு சொன்னவர் சார் பெரியார். தமிழில் எழுத்து சீர்திருத்தம் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார். அதெல்லாம் நிறைய விவாதிச்சா சார். இன்னொரு அரை மணி நேரம் பேசினா தனியாக பேசலாம். அதை விடுங்க. அவர் என்ன அடிப்படையில் சொன்னாருங்கிறதுலாம் வேற. நீங்கள் சீமான் கூட தான் திருவள்ளுவம் பைத்தியக்காரன்னாரு வள்ளுவரை எடுத்து பேசுவோமா? வள்ளுவர் பைத்தியக்கார சொன்னது யாரு? சீமான். வள்ளுவரை கொச்சப்படுத்திட்டார் தானே? பேசலாமா இப்படி? சும்மா இதெல்லாம் ஒரு பேச்சு எத்தனை வருஷம் பேசிட்டு இருக்கீங்க? கேட்ட கேள்வி என்னன்னா, ஏன் ஆர்எஸ்எஸ் கேட்டதுக்காக நான் சொல்றேன். அப்ப சீமானுடைய நோக்கம் என்பது திமுக எதிர்ப்பு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதிமுக திராவிட எதிர்ப்பு. திராவிட சித்தாந்தம் வீழ்த்தப்பட்டால் மட்டும்தான் இங்க ஆரியம் தலைத்தோங்கும். ஆரியம் கால வைக்க முடியும். அப்ப ஆரியத்துக்கு கால் வைக்கிறதுக்கான அடியாள் வேலையை சீமான் செய்கிறார். ஆரியத்தையும் தானே எதிர்க்கிறாரு. எங்க எதிர்த்தாரு? எங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு 10 வீடியோ அவரோட வீடியோ காட்டுங்க. 10ல் எங்க அப்படி போற போக்கில் லேசா அப்படி ஒரு இடத்துல சொல்லிட்டு போறே தவிர அவர் வாழ்நாள் முழுக்க பேசியது தான். ஸோ இப்போ ரஜினிகாந்த் அப்படி சந்திக்கிறதன் மூலமா எப்படி திராவிட எதிர்ப்பை கொண்டு வந்துட முடியும்? இப்போ ஏதாவது ஒரு இடத்துல உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை நீங்கள் வந்து என்ன செஞ்சாகணும்? நிற்க வைக்கணும்ல, ப்ரூவ் பண்ணணும்ல. இல்லை, அது ரஜினிகாந்த் சந்திக்கிறதன் மூலமா எப்படி நிற்கும்? ரஜினிகாந்தினுடைய ரசிகர்கள் அல்லது ரஜினிகாந்துடைய ஆதரவாளர்கள் தங்களுக்கு ஆதரவாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறார், நம்புகிறார். அது வந்து அது அவருடைய நம்பிக்கையாக இருக்கலாம். ஸோ இப்போ விஜய் வராரு, விஜய் தன்னோட வாக்குகளை சரிச்சிருவாருன்ற பயத்தில் தான் ரஜினி கிட்ட போறாரு. முழுக்க இது வந்து திரு விஜய் அவர்களுடைய மீது இருக்கக்கூடிய அச்சம், பீதி, பயம் யாருக்கு? சீமானுக்கு. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வாரமாக தொடர்ச்சியாக வெளியேறுகிறார்கள் நாம் தமிழருக்கு சேர்ந்து. நேற்று கோவை மாவட்டம் மொத்தமாக கூண்டோடு ராஜினாமா கலைக்கப்பட்டிருக்கு. கூண்டோடு. அதனால் எல்லாரும் கட்சியிலேருந்து வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆண்டு இன்னும் ஒரு நாட்கள் வர இருக்கிறது மாவீரர் தினம். மாவீரர் தினத்தில் இவர் சிதம்பரத்தில் கூட்டம் போடுறதா சொன்னார். சிதம்பரத்தில் இவரால் கூட்டத்தை நடத்தக்கூட முடியல. ஏன்னா அங்கே நிர்வாகிகள் இல்லை. இவரால் அங்கே யாரும் நடத்த தயாராக இல்லை. வேறு வழி இல்லாமல் சென்னைக்கு மாற்றியிருக்கார். இப்போ செங்கல்பட்டுக்கு, சென்னை பக்கத்தில் மாற்றிட்டார். திருச்சியில் இவரிடமிருந்து பிரிந்து வந்த நாம் தமிழர் கட்சியினர், வேறு பல்வேறு இயக்கங்கள் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய தலைவர்கள், இவர் பேசக்கூடிய பெரியார் எதிர்ப்பு மட்டும்தான் அப்படிங்கிற இடத்துலேருந்து திராவிட சித்தாந்தத்தை ஒழித்தே ஆகணுங்கிற அந்த ஆரியத்திற்கு விலை போகிற தமிழ் தேசியத்தை செய்யாமல் உளப்பூர்வமாக தமிழ் தேசிய அரசியலில் ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்களை இணைத்து ஒரு மாவீரர் தினத்துக்கு அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இனிமேல் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களுடைய கொள்கை என்னவாக இருக்க போது, அடுத்த கட்டத்துக்கு அவங்க எங்கே போகிறாங்கன்னு எனக்கு தெரில. அவங்க பேசி முழுசாக வந்ததுக்கப்புறம் நம்ம அதன் மீது பார்வை வைப்பது சரியாக இருக்கும். ஆனால் இவருக்கு மாற்றாக இப்போ இன்னொரு பெரிய மாவீரர் தின நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற இருக்கிறது. அதில் இன்னும் ஏராளமான நாம் தமிழர் கட்சியினர் வெளியில் வருவாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியினுடைய கூடாரம் காலியாகிக்கிட்டு இருக்கு. சீமான் அச்சத்தின் உச்சத்தில் இருக்கிறார். அதன் காரணம் தான் அவர் வந்து ரஜினிகாந்தை போய். ஸோ இப்போ ரஜினி சீமான் சந்திப்பு இப்போ விஜய் கட்சிக்கு, தாவேக்காவுக்கு அல்லது அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. பெருசாலாம் அப்படிலாம் ஒன்றும் வராது. நீங்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் 96 சொன்ன வாய்ஸ் அப்படின்னு ஒன்று சொன்னாங்களே, அது 96 ஒரு வாய்ஸ் கொடுக்காட்டாலும் அந்த அணி வெற்றி பெற்றிருக்கும். ஏன்னா அன்றைக்கி திமுகவுக்கு மீது, அணியின் மீது இருந்த ஆதரவு அலையும், அஇஅதிமுக சொல்லி ஜெயலலிதா அவர்களுக்கு மீது இருந்த எதிர்ப்பலையும், ஆன்டி இன்கம்பன்சியும் ஹெவியாக இருந்துச்சு. அன்றைக்கி ரஜினிகாந்துக்கும் பர்சனலாக ஜெயலலிதாவுக்கும் இருந்த முரண்பாடை அவர் வந்து இந்த அணிக்கு ஆதரவான ஒரு குரலை கொடுத்தார். அது ஆனால் அதன் பிறகு பல தேர்தல்களில் ரஜினிகாந்த் கொடுத்த குரல்கள் எதுவும் சாதகமாக அவருக்கு அமையலைங்கிறதுக்குமான சான்றும் இங்கே இருக்குது. அது நெகட்டிவாக தான் போயிருக்குது. அதில் அது ஒரு பெரிய, அது தாவேக்காவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஒன்று. இன்னொன்று, ரஜினிகாந்த் அவர்கள் உச்ச நட்சத்திரமா என்றால் எஸ், அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் இன்னொன்று இதில் கவனிக்கணும், விஜய் இனிமேல் நடிக்கிறத நிப்பாட்டிட்டேன்ட்டார். ஆனால் ரஜினிகாந்த் இன்னும் நடிக்கிறத நிறுத்தலை. அப்போ சீமான் ரஜினிகாந்த் தொடர்ந்து நடிக்க இருக்கிறார். அவருடைய ரசிகர்கள் தொடருவார்கள். அதை தன் பக்கம் இழுக்கலான்னு கூட ஒரு முயற்சியாக இருக்கும். ஆனால் ரஜினிகாந்த் எஸ் மிகச்சிறந்த நடிகர், அதில் மாற்றுக்கிறதுல. ஆனாலும் ரஜினிகாந்தினுடைய ரசிகர்கள் இன்றைக்கி 18 வயசில், 19 வயசில், 20 வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இல்லை. ரஜினிகாந்தினுடைய ரசிகர்கள் நிச்சயமாக அரௌண்ட் 40 கடந்தவங்க தான், 40 வயதை கடந்தவர்கள் தான் ரஜினிகாந்துடைய ரசிகர்களாக இருக்கிறார்கள். 18 வயதுக்கு மேலே 35 வயதிற்குள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாருடைய ரசிகர்களாக தான் இருக்காங்க. இன்னும் 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட யாருடைய ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க. 18 இல்லை சார், அதுக்கு கீழே. பட் நான் ஓட்டில் சொல்கிறேன், ஓட்டு இருக்கக்கூடியதில் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து விஜய் ரசிக்கிறாங்க, சிவகார்த்திகேயனை ரசிக்கிறாங்க, மற்றவர்கள் ரசிக்கிறாங்க. ஸோ ரஜினிகாந்தினுடைய ரசிகர்கள் நான் குறைத்து மதிப்பிடல, திருப்பி சொல்கிறேன். ஆனால் 10 பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரஜினியால் ஈர்க்கப்பட்டதை விட, அஃப்கோர்ஸ் இது காலமாற்றம். புரியுது. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு மேபி சிவகார்த்திகேயனோ அல்லது வேற யாரோ வந்து அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணலாம். இது காலமாற்றம் தான். எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினி வந்தார்,
ரஜினியுடைய ரசிகர்கள் நிச்சயமாக எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்திருக்க முடியாது. காலமாட்டம் தானே. ரஜினி சிவாஜி ஒரு எரா முடியுது, அப்புறம் ரஜினி நம்ம எம்ஜிஆர் சிவாஜி ஒரு எரா முடியுது, அப்புறம் ரஜினி கமல், இப்போ வந்து மாறுதில்ல அஜித் விஜய் அப்படி வரும்போது. ஸோ இது வந்து அதனால் எந்த விதத்திலும் தாவேக்காவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த நம்மளை. தாவேக்காவினுடைய பலவீனம் என்னங்கிறது நம்ம யாருக்குன்னு தெரில. ஏன்னா ஒரு எலெக்ஷன் கூட அவங்க இன்னும் கண்டெஸ்ட் பண்ணல. ஸோ ஒரு தேர்தலை அவர்கள் வந்து சந்தித்தால் மட்டும்தான் அவருடைய வாக்கு வலிமை வாக்கு சதவீதம் என்னன்னு தெரியும். தாவேக்காவை பொறுத்தவரை அவருடைய பலம் என்பது விஜய் அவர்களுடைய அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய ஃபேன் பேஸ் அவருடைய பலம். அவருடைய பலவீனம் என்பது இருவரும் திராவிட கட்சிகளுக்கு இணையாக, அதிமுகவும் சேர்த்தே சொல்கிறேன், திமுக அதிமுகவிற்கு இணையாக களத்தில் நிர்வாகிகள் இல்லாதது. மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளைக்கழக செயலாளர் வரைக்கும் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதை வந்து எதிர்கொள்கிறது இவங்களுக்கு ஒரு சவாலானதாக இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தம். ஸோ தேர்தல் முடிவுகளில் பார்க்கலாம் எது எப்படி ஆகினும். சீமானினுடைய வாக்கு சதவீதமும் அஃப்கோர்ஸ் பாஜகவுடைய வாக்கு சதவீதமும் கூட வரக்கூடிய தேர்தலில் என்ன செய்யும், ஒரு சரிவை சந்திக்கக்கூடும். விஜயால் விஜயும் ஒரு காரணம், விஜயும் ஒரு காரணம். எஸ், திமுக அணியினுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இதே மாதிரி அணிகள் நீடித்தால், நான் சொல்கிறது திமுக ஒரு அணி, அதிமுக தேமுதிக ஒரு அணி, பாமக பாஜக இப்போ இருக்கிற மாதிரியே ஒரு அணி. ஏன்னா பாமக ஒருவேளை அதிமுகவுக்கு வரலாம், அப்படி இல்லாமல் பாமக பாஜக ஒரு அணி, நாம் தமிழர் ஒரு அணி, விஜய் ஒரு அணி என்று போட்டியிட்டால் திமுக அணியினுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் கொஞ்சம் குறையலாம். ஆனால் அவர்கள் பெறப்போகின்ற சீட்ஸ், நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எதிர்ப்பு வாக்கு லாஜிக் இருக்கு. எஸ் எஸ், இதுதான் வந்து 4 மாடு பிரிஞ்சா சிங்கத்துக்கு லாபம். அவ்வளோதான். அந்த இடத்துல பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் கம்மியாகலாம், ஆனால் நம்பர் ஆஃப் சீட்ஸ் திமுகவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது நான் மட்டும்தான் முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், தொடக்கத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், உறுதியாக சொல்கிறேன். ஒருவேளை பாமக அதிமுக அணிக்கு வந்தால் இதில் ஒரு சின்ன லிட்டில் பிட் சேஞ்சஸ் இருக்கலாம். அப்போ கூட ஆனால் இப்படி விஜய் ப்ளஸ் அதிமுக ப்ளஸ் பாமக ப்ளஸ் ஆர் விசிக இங்கிருந்து விசிக காங்கிரஸ் கற்பனைக்கு என்ன சார் அளவா பஞ்சமா, எதை வேணாலும் சேர்த்துக்க வேண்டியது, நம்ம ஆசைக்கு எல்லாத்தையும் சேர்த்து போடலாம். இல்லை அப்படிலாம் யூகிக்கிறாங்க. யூகிக்கிறவங்க 1000 யூகிக்கலாம். நான் கலை யதார்த்தத்தை பேசுகிறேன். ரைட். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். பணத்தை தாண்டி பெருசா வேற எதுவும் இருக்கா? Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore.